உள்ளையா உள்ளே போய் போடுறோம் புதிய ஆயனத்தான பெற்றுக் கொண்டுள்ள நம் ஆலயத்தில் ஒரு குடும்பமாக ஒன்று கூடி முதன்மை மரிய ஜோசப் அடிகளார் அவர்களை இறை மக்களே வருக மங்களத்தி இழுத்துமை அழைத்து குருகுலமே வருக திருப்பலி நீரை ஏற்ற வருகவின் அழைத்தோ திருப்பலி நீரை ஏற்ற வருகவின் அழைத்தோ குருகுலமே வருக மங்களத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக மங்களத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக
இறையாசி பெற்றிட வருதல் என்றழைத்தோம். இறையாசி பெற்றிட வருதல் என்றழைத்தோம். இறை மக்களே வருக. இறை நம்பிக்கை கொண்டு வாழ்விகள் போது வாழ்வே முழுவதும். இன்றைய அனைவருக்கும் காலை வணக்கம் மேலும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளில் நமது பங்கேற்று புதிய பங்கு தந்தையாக ஆஜராளர்களால் நியமிக்கப்பட்ட தந்தை பரிஜோசப் அவர்கள் பொறுப்பினை இருக்கின்றார்கள். உங்கள் பங்கியிலே விற்பனை பொறுப்பேற்பு வழிபாட்டில் முதலில் தூய் ஆவணாளரை பாடலும், அதனைத் தொடர்ந்து ஆயிரமே பிரதிநிதி வழிபாட்டை பற்றி விளக்கி பணியேற்பானை வாசிக்கிறார். பிறகு புதிய பங்கு தந்தை விசுவாசத்தை அறிக்கையிடுதல் மற்றும் நம்பிக்கை உறுதி எடுத்தல், புதிதாக பொறுப்பேற்கும் பங்கு உரிமைக்கு ஆயிரம் பிரதிநிதி கோயில்களை அறிவித்துச் செல்வதாவது, அடுத்து ஆயிரம் பிரதிநிதி புதிய பங்குகளுடன் ஆலய தொடர்புகளை ஒப்படைத்து சொல்வதாக. இப்பங்கு புதிய பங்குகள் மக்களை புனித நீராக வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது ஆரம்பமாகும். அன்பானவர்களே, ஆகியவர்கள் எல்லா பங்கிற்கும் சென்று இந்த பணியேற்றங்களில் பங்கெடுக்க முடியாத நிலையினால் பல்வேறு நிர்வாக பொறுப்பு பணிகளுக்கு காரணமாக பங்கேற்க இயலாதவர்களை அவருடைய பிரதிநிதிகளாக அவர்கள் அனுப்பி அவர்கள் வழியாக இந்த பங்கு பொறுப்பினை மேற்கொள்ளக்கூடிய பணிகளை வழிபாடுகளை வைத்த அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அந்த நிலையிலே இங்கு இந்த பணி மேய்ப்பு பணியேற்கக்கூடிய ஆணையானது இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. அவனாசி பங்கை சார்ந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ இறைமக்களாக உங்கள் அனைவரோடும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியில் இருப்பதாக. இறைவனின் அருட்கொடையாலும் பக்தி, ஞானம், வேகம் ஆகிய தூய ஆவின் அருட்கொடைகளாலும் இதுவரை இப்பங்கை சிறப்பாக வழிநடத்திய அருட்தந்தை KTS கென்னடி அவர்கள் மாற்றப்பட்டு செல்கிறார். அதற்கு பதிலாக அருட்பிரியை மரியம் ஜோசப் அவர்களை உங்களது பங்கு தந்தையாக நியமிக்கிறேன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மக்களாகியவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்திச் செல்வதும், அருட்சாதனை நிறைவேற்றவும், இறை வார்த்தையை போதிப்பதும், இறைவனின் ஆலயத்தையும் அதை சார்ந்த அனைத்தையும் திருச்சபை சட்டப்படியும் கோவை மறைமாவட்ட நியமங்களின்படியும் பாதுகாப்பதும் என்னால் நியமிக்கப்படுகின்ற இவரது கடமையாகும். உங்களது பங்கு தந்தையும் ஆன்மீக விளையாட்டும் அனைவருக்கு நீங்கள் அனைவரும் உரிய மரியாதையும் கீழ்ப்படியும் செலுத்துவதும் இவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதும் உங்களது மாபெரும் கடமையாக என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரும் இறைவன் ஆசி இயேசு கிறிஸ்து அன்புடன் மேதர் தாமஸ் அக்வினாஸ் கோவை மாவட்டாயர் இடம் அமாவாசி 4/6/2024. அன்பானவர்களே, இப்பொழுது புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்கக்கூடிய
விசுவாச அறிக்கையை பிரகடனம் செய்வார். இவ்வாறு அரசு தலைவர்கள் அல்லது அரசு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அந்த நாட்டிற்கும் அரசுக்கும் தாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக தங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கும் விசுவாசத்திற்குரியவர்களாக இருப்போம் என்பதை அறிக்கைவதை போல திருவள்ளுவருடைய விசுவாசத்திற்கும் மறைமாட்டுடைய விசுவாசத்திற்கும் தாங்கள் உறுதியளித்து அதன் வழியை நடத்த வருவோம் என்று உறுதியளிக்கின்ற இந்த ஒரு அறிக்கையை தற்போது அவர்கள் வாசிப்பார். அனைவரும் எழுதியிருப்போம். தூய ஆவியுடைய பாடல். விசுவாச அடையாளங்களில் பொதிந்திருக்கின்ற அநீதியும் உறுதியாக விசுவசித்து அறிக்கையிடுவதாவது: ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியிலிருந்து ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து எழுதினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக தோன்றி பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்க்கிற மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை
மகிமையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். திரு விவிலியத்தில் அடங்கியுள்ள அனைத்தும் எழுதப்பட்டுள்ள அல்லது மரபு வழி வந்துள்ள இறைவார்த்தையில் அடங்கியுள்ள அனைத்தும் திருச்சபையால் முன்மொழியப்பட்டுள்ளவைகள் அனைத்தும் திருச்சபையின் சிறப்பான ஆசிரியத்தாலோ அல்லது அதனுடைய சாதாரண மற்றும் உலகளாவிய ஆசிரியத்தாலோ அறிவிக்கப்பட்டவையும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்றும் உறுதியாக நம்புகின்றேன். திருச்சபை உறுதியாக கற்பிக்கின்ற நம்பிக்கை களஞ்சியம் மற்றும் அறநெறி சார்ந்த போதனைகளுடன் தொடர்புடைய அனைத்தையும் தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் உறுதியுடன் ஏற்று அவரை கட்டி காப்பேன் என உறுதியளிக்கின்றேன். மேலும் திருத்தந்தை அல்லது ஆயக்குழாமோ தங்களது அதிகாரப்பூர்வமான ஆசிரியத்தின் பேரில் அறிவிக்கின்ற நம்பிக்கை உண்மைகளை அவை உறுதியான முடிவுகளாக அறிவிக்கப்படாமல் இருப்பினும் என் முழு அறிவோடும் முழு மனதோடும் கிறிஸ்துவ கீழ்ப்படிதலுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்பிக்கை உறுதியை வழங்குவான். திருவையுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒழுங்குமுறையில் கேட்போம். மறைமாவட்ட சட்டத்திட்டங்கள் ஒழுங்குமுறையில் கேட்போம். திருவையில் மறைமாவட்டத்தினுடைய பணியாளர் என்ற முறையிலே தன்னுடைய நம்பிக்கையை வாக்குறுதியாக பெறுகின்றார். அதனை பங்கு மக்களாக ஏற்றுக்கொள்ளும் விதமாக பங்கு மக்களின் சார்பாக 7 சாட்சிகளாக நின்று அதற்கு உறுதி செய்வார்கள். இப்பொழுது விவிலியத்தை கரங்களில் வைத்து தனது நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுவார். கருப்பணி மரி ஜோசப் என்கின்ற நான் என்னுடைய பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் இந்த வேளையிலே எனது சொல்லாலும் செயலாலும் கத்தோலிக்க திருச்சபையோடு உள்ள உறவை என்றும் காப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். வரையறுக்கப்பட்டுள்ள விதிகளின்படியும் எனக்கு தந்த அழைப்பினாலும் அகில உலக திருச்சபைக்கும் தல திருச்சபைக்கும் கடமைப்பட்டுள்ள நான் தலரா ஊக்கத்துடனும் பற்றுறுதியுடனும் எனது கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். தாய் திருச்சபையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அலுவல்களை நிறைவேற்றுகையில் நான் விசுவாசத்தையும் அதன் அனைத்து செயல்பாடுகளையும் முழுமையாக காப்பேன் மற்றும் அவற்றுக்கு எதிரான போதனைகளை தவிர்த்து அவற்றை பற்றுறுதியுடன் பிறரிடம் ஒப்படைப்பேன், விளக்குவேன் என்று உறுதியளிக்கின்றேன். திருச்சபையின் பொதுவான ஒழுங்குகளை பின்பற்றுவேன், மேம்படுத்துவேன் மற்றும் திருச்சபை சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களையும் குறிப்பாக திருச்சபை சட்ட தொகுப்பில் அடங்கியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். விசுவாசத்தை நிலைநிறுத்துகின்ற திருச்சபை அறிஞர்களும் ஆசிரியர்களுமாகிய இறை பணியாளர்கள் எவற்றை பிரகடனப்படுத்துகிறார்களோ அவற்றையும் மற்றும் திருச்சபையின் வழிகாட்டிகளாகிய அவர்களை எவற்றை நிறுவுகிறார்களோ அவற்றையும் கிறிஸ்துவ கீழ்ப்படிதலோடு கடைபிடிப்பேன். திருச்சபையின் பெயராலும் அதன் ஆணையாலும் செயல்படுத்தப்பட வேண்டிய அப்போஸ்தலிக்க பணிகள் திருச்சபையிலேயே முழுமையாக நிறைவேறும் பொருட்டு தல திருச்சபையின் ஆயர்களுக்கு பற்றுறுதியுடன் உதவுவேன். எனவே ஆண்டவரை இந்த விவிலியத்தின் மீது எனது கைகளை வைத்து உறுதிமொழி அளிக்கின்ற இவ்வேளையில் எனக்கு உதவும்.
அனைவரும் நினைப்போம். இப்பொழுது புதிய பங்கு தந்தையர்கள் இறைமக்களை உறவியின் மொழியிலே வழிநடத்தும் சிறப்பாக ஆன்மீக கல்வி திருப்பி நிறைவேற்றுவோம். இறை அருட்சாதங்களை வழங்கவும் இறை வார்த்தை அறிவிக்கக்கூடிய பொறுப்பினை வழங்கும் அடையாளமாக திருப்பணியுடைய ஸ்தூலை பொறுத்துகளை அவருக்கு வழங்கி சொல்லக்கூடியது. நமது ஆண்டு இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அதிகாரப்பட்டுள்ள நமது கோவை மறைமாவட்ட ஆயரான மேலும் தாமசக்திநாஸ் அவர்களின் பிரதிநிதியாகிய நான் தந்தை மகன் ஆவின் பெயரால் அதை வரவேற்று பங்கு பணிப்பொறுப்பில் அமர்த்துகிறேன். நீங்கள் இந்த ஆலயத்தையும் பங்கையும் மக்களையும் ஆன்மீக வாழ்வில் நடத்தவும் திருப்பணி திருவருட்சால் நிறைவேற்றவும் இறை வார்த்தையை போதிக்கவும் இவற்றில் தேவையான உரிமைகள் அனைத்தையும் நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களிடம் ஒப்படைக்கிறார். இப்போது ஆலய பிரதிநிதி புதிய பங்குடன் ஆலய திறவுகளையும் நன்மைப்பட திறவுகளையும் படைத்து இந்த பங்கினையும் மக்களையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பினை ஒப்படைக்கின்றார். இந்த பகுதியின் ஆலயத்தை பாதுகாக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதன் அடையாளமாக இந்த ஆலயத்தின் திறவுகளை பெற்றுக்கொள்ளும் புனிதமான இரண்டு முறைகள் இடமாக இந்த ஆலயத்தை பாதுகாப்பது நமது கடமையாகும். புதிய அடையாளமாக வந்து புனித நீரை நம் மீது தெளித்து மீண்டும் திருப்பதியை வர்த்தமாக்குவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு பங்கிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மங்களகரமான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆண்டவர் குறித்த நாள் இதுவே. அக்களிப்போம், இன்று அகமகிழ்வோம் என்கின்ற திருப்பாடலின் ஆசிரியரின் வார்த்தைக்கு ஏற்ப இறைவனுக்கு நன்றி சொல்லி அக்களித்து மகிழ்வோம். கடந்த 5 ஆண்டுகளாக
நம்முடைய இந்த அவிநாசி பங்கை பல்வேறு விதத்தில் வழி நடத்தி அழகியதொரு ஆலயத்தை புதுப்பித்து செல்ல இருக்கக்கூடிய பாசமிகு பங்கு தந்தை என் பாசமிகு நண்பர் கேடிஎஸ் கெனடி அவர்களுக்காக இந்த திருப்பணியிலே சிறப்பாக செபிப்போம். அவரும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் பங்கு திறவையிலே நல்ல முறையிலே பணியாற்ற அவருக்காக செபிப்போம். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தந்தையருடைய கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். இவ்வேளையிலே தூய தோமாவின் பாதுகாவலிலே இருக்கின்ற நாம் அந்த தோமாவினுடைய விசுவாசத்தை நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கின்ற அவர் வெளிப்படுத்திய அதே விசுவாசத்தை நம்முடைய வாழ்வால் வெளிப்படுத்த நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய விசுவாச வாழ்விலே, நம்பிக்கை வாழ்விலே அத்தகைய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக வாழவும். மேலும் இங்கே இறை வார்த்தையிலே நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்க இருப்பது போல இறைவனுக்கு உரியதை இறைவனுக்கு கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ தேவையான வரங்களை இந்த திருப்பணியிலே சிறப்பாக ஜெபித்து மன்றாடுவோம். என்னோடு இந்த திருப்பணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நீங்களும் எனக்காகவும் ஜெபியுங்கள். இந்த புதிய பணியை ஏற்றிருக்கக்கூடிய நான் சிறப்பான விதத்தில் இறை மக்களுடைய ஆன்மீக வாழ்விலே மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு கருவியாக செயல்பட எனக்காக செபியுங்கள். நம்முடைய பங்கிலே இறைவனுடைய ஆசை நிறைவாக இருக்கவும், நம்முடைய குடும்பங்களிலே நிறைவான அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க அருள் வேண்டி இந்த திருப்பணியிலே நாம் அனைவரும் இணைந்து ஒருவர் ஒருவருக்காக செபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருத்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எல்லாம் அந்த இறைவனும் எல்லாம் அந்த இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து இந்த உன்னதமான கல்வாரி பணியின் வழியாக நம்முடைய உடலுக்கு நலத்தையும் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும் தீங்கற்ற நல்வாழ்வையும் தந்து அவரே நம்மை விண்ணக விருந்துக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். புறப்படும் துணையாளம் தூயாவி எங்கள் மனங்களை ஒளிரச் செய்ய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
உம் திருமகன் வாக்களித்தவாறு நிறைவேன்மை நோக்கி அவர் எங்கள் அனைவரின் வழி நடத்துவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய வாசகமானது கடவுளை நாளை எதிர்பார்த்து அவர் தம் ஊழியராம் புதிய குருவின் வருகையை விரிவுபடுத்தவும் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் உருவாகும் அளவிற்கு எதிர்பார்ப்புடன் அவரிடத்தில் நாம் அனைவரும் நல்லுணர்வு கொண்டு வாழவும் அழைக்கின்றது. நல்லாயனும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து என்றென்றும் மாட்சிக்கு உரியவர் என்பதை இவர் தம் பணிவாழ்வு மெய்ப்பிக்க பிரார்த்திப்போம். வாருங்கள் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருத்துதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 முதல் 15 வரை, மேலும் 7 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்து அழித்து பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாறுபற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கு என்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிக்குரிய தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 13 தொடங்கி 17 முடியும். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீ உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நிறுவியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் நல்வாக்கு.
அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த மாலை பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, உமது திருப்பீடத்தின் மீது அன்புடனும் இறைப்பற்றுடனும் நாங்கள் படைக்கும் ஆன்மீக பொருட்களை நீர் கனிவுடன் நோக்கவும் உம்மடியாருக்கு நேரி இதயத்தை தரவும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர்களின் நம்பிக்கையின் காணிக்கைகளை உமக்கு உகந்ததாக மாற்றுவதாக அவர்களது மனசார்மை இவற்றைக்கு ஏற்புடையதாகுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்பதற்கு ஏற்பாடு செய்து உமது திரு அவையை உயர்ந்த முறையில் ஆழ்ந்து வழிநடத்தி வருகிறேன். ஏனெனில் தூய ஆவியாரின் ஆற்றலால் அதற்கு இடையராது துணை புரிய நீர் தவறுவதில்லை. அதனால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அது உமக்கு என்றும் பணிந்த மனத்துடன் இரவுகளின் போது தவறாத உண்மை இறைந்து மன்றாடும். மகிழ்ச்சியின் போது இறையராது உமக்கு நன்றி செலுத்தும். ஆகவே வானதூதரின் திறனோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். புனிதத்துக்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாகும்.
அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியதில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருள். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை எனது அனைவரின் இலக்கத்தின் நினைவுகோர் எங்கள் திருமண ஒளியின் ஈச்சரவர் எங்கள் அனைவர் மீதும் இலக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உண்டவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நினைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரம் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றித்தல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறையுடைய அரசு இவ்விடங்களை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
முழுக்கையற்கு எண்ணப்பட்டிருக்கிறது முழு ஆட்சி வருக முழுவதும் போல நம்முடைய பெயர்கள் எங்களுக்கான உணவை எங்களுக்காகவும் எங்களுக்காக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களுக்கு ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளாமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் உயிருள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருட திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் பிரசனம் நம்முடைய காத்திருக்கிறார்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரின் அருள்பொழிவு எங்கள் இதயங்களை புனிதப்படுத்துவதாக. பனி பொழிவது போல அவர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி எங்களை பலம் பெறச் செய்து ஆத்மீக வாழ்விலை நாங்கள் ஏற்றமடைய அருள் புரிவாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பின் சாட்சிகளாக மனையிலே வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரும். காடு மலை கடந்து வீசும் தென்றல் மக்கள் மனங்களை குளிர்விக்கும் இவ்வினிய மாலை பொழுதில் வந்தோரை வாழ வைக்கும் கொங்கு மண்டலமா கோவை மறைமாவட்டம் தனிலே இந்திய மண்ணில் இறைவனை விதைக்க புனித தோமையாரின் அன்பு அரவணைப்பில் அன்றாடம் வளர்ந்தோங்கும் அவிநாசி பங்குதலிலே மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற மானிட தத்துவத்திற்கேற்ப மாற்றம் பெற்று பங்கினை வழிநடத்த வருகை புரிந்திருக்கும் புதிய பங்கு தந்தையை வரவேற்கும் முகத்தான் வருகை புரிந்திருக்கும் பங்கு மக்கள், அருள் சகோதரிகள்,
பங்கு பெரியோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கல்வி என்னும் கடலிலே இயலாமை என்னும் அலைகளில் அலங்கழிக்கப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு உதவி என்னும் கரம் நீட்டி வெற்றி என்னும் கரையை மாணவர்கள் அடைய உதவியவர். கல்விப்படையில் கடனுக்காக செய்யாமல் கடமையாக கருதி கல்வியை கட்டண காத்த கோவை மறைமாவட்ட ஆர்சி பள்ளிகளின் நிர்வாக இயக்குநராக இருந்தவர். கல்வி பணியை ஆன்மீக பணியை இரண்டர கலந்து இணையற்ற சாதனைகளை புரிந்து நமது பங்கையும் வழிநடத்த புதிய பங்கு குழுவாக பொறுப்பேற்க வருகை குறித்த அருட்தந்தை முனைவர் ஏ. மரிய ஜோசப் அடிகளார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வேசமில்லா பாசம் தேடி மோசம் போகும் மனிதர்கள் நேசம் என்றால் என்னவென்று நேசக்கரம் நீட்டிடும் தெய்வம் இயேசுவிடம் வந்துவிட்டால் மோசம் போகாமல் கண்டுகொள்வோம் மெய் பாசம் என்றால் என்னவென்று. இறையேசுவின் தாய் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கும் புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் அதிபர் மற்றும் பங்கு தந்தையாகவும் கருமத்தப்பட்டி மறைவட்ட முதன்மை குருவாகவும் நமது பங்கு தந்தைகள் இருவருக்குமே உற்ற தோழனாகவும் விளங்கும் அருள் தந்தை அருள் அடிகளார் அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் நம் பங்கிலே அருள் தந்தை அவர்கள் பொறுப்பேற்ற போது அவருக்கு காத்திருந்த பணிகள் பல. இப்பணிகளை கடந்து 5 ஆண்டுகளில் தடைகள் பல கடந்து சரித்திரத்தில் சாதனைகள் படைத்து செல்கிறார் எனலாம். உன் பணி வேகத்திற்கு இங்கு உள்ளோர் ஈடு கொடுக்க இயலாத வேகம். உமது அகவையும் 55, ஆனால் பணியில் உமது வேகமோ 25. இத்தகைய சிறப்புடைய நமது பங்கு தந்தை அவர்களை இந்த இனிய நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் பிரவேந்தர் அடிகளார் அவர்களை இன்முகத்தோடு வருக வருக வரவேற்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதிலே இனிய விழாவுக்காக வந்திருக்கும் எமது பாசமிகு தந்தை பீட்டர் மரியதாஸ் ஹெட்மாஸ்டர் பிஷப் முபாரக் மேல்நிலைப்பள்ளி தந்தை அவர்களை வரவேற்கிறேன். இந்த மாலை பொழுதிலே இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அருட்பணி எட்வர்ட் பிரின்சிபல் இன்ஃபான்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கிறேன். அடுத்து நமது தந்தையர்களை கௌரவிக்கும் நேரம். பிஷப் முபாரக் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளரும் நமது அவினாசி கோவையா பள்ளி புதிய குருவமாக வந்திருக்கக்கூடிய முனைவர் ஏ. மரிய ஜோசப் அடிகளார் அவர்களுக்கு திருவாளர் கேவியர் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது வட்டார தலைமை குழுவும் கருமத்தப்பட்டு புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தின் பங்கு குருவுமாகிய மரியாதைக்குரிய ஃபாதர் அருண் அவர்களுக்கு நாதன் சார் அவர்கள் அன்போடு வரவேற்கிறார். நமது 5 ஆண்டுகள்
நமக்கு அருப்பணியாற்றிய அருட்தந்தை பாசமிகு தந்தை கென்னடி அவர்களுக்கு சார்லஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய நிகழ்விலே அருட்பணி நிலவேந்தரும் அடிகளார் அவர்களுக்கு திருவாளர் சாமிநாதன் அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற எமது பாசமிகு தந்தை பீட்டர் மரியதாஸ், பிஷப் உபாசன் மேல்நிலைப்பள்ளி ஹெட்மாஸ்டர் அவர்களுக்கு எட்வர்ட் ஆசிரியர் அவர்களை முன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற அருட்பணி எட்வர்ட் பிரின்சிபல் இன்ஃபான்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தந்தை அவர்களுக்கு அந்தோணிசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நம்மை தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய நமது வட்டார தலைமை குரு அருண் அடிகளார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தர்மையான வாழை பொழுதிலே இறைவன் நமக்கு கொடுத்த படைகளுக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக நமது பள்ளியிலே பணிப்பொறுப்பினை ஏற்று நீங்கள் பார்த்து சொன்னதில்லை, நம் ஒவ்வொருவரையுமே பம்பரமாய் சுற்ற வைத்து வயது அதிகாரம் 25 வயதை போல நம் ஒவ்வொருவரையும் இயக்கி சிறப்புடன் ஆன்மீக பணியிலும் மக்களை ஒன்றிக்கும் பணியிலும் மக்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களிலும் ஒவ்வொன்றையும் பொறுப்புடன் கவனித்து ஒவ்வொருவரையும் அக்கறையுடனும் கரிசனையுடனும் கண்டு அவர்களுக்கு தேவையான சிறப்பாக செய்திருக்கின்றார். 2 ஆண்டுகள் அதில் கொரோனா இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியிலே மிக சிறப்பாக பொறுப்பெடுத்துக் கொண்டு அதன் எத்தனையோ இன்னல்களின் மத்தியிலும் ஆண்டவர்களின் துணையோடு சிறப்பாக அழகுற எடுத்து வைத்திருக்கின்றார். அவைகளுடைய அந்த அடிப்படைய முயற்சியை இன்றைய நாளிலே நினைவு கொடுத்து மறைமாவட்டத்தின் ஆகிய பெயராலும் மறைமாவட்ட நிர்வாகத்தின் பெயராலும் கருமத்தவற்றின் மறைவட்ட குழுக்கள் பெயராலும் தந்தை இவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், நன்றி. சிறப்பான ஒரு பணி எந்த அளவுக்கு பணி செய்தார் என்று சொன்னால் அவருடைய உடலே ஓய்ந்து போகின்ற அளவுக்கு மிக சிறப்பான ஒரு பணியை செய்தார். அந்த ஓய்வு குடும்பத்திலும் கூட இருக்கவில்லை. அண்ணா வாங்க, அக்கா வாங்க, நீங்கள் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி இந்த 5 வருஷம் எங்கள் குடும்பத்துக்கு ஹாபா நீங்கள் வந்து இந்த பங்கு செய்கிற அனைத்துக்காரங்க நன்றி என்று சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். இல்லையா? யாருக்காவது ஃபோன் வராமல் இருக்கா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ஓரளவுல எல்லா ஆன்மீக குடும்பங்களுக்கும் தொடர்பு கொண்டு இந்த 5 வருஷம் நீங்கள் செய்த அனைத்து ஒத்துழைப்புக்கும் காட்டிய ஆர்வத்துக்கும் நீங்கள் காட்டிய ஆன்மீக காரியங்களுக்கு நன்றி கூறியிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த 5 வருஷத்தில் இருந்திருக்கும் பொழுது எல்லா வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவாக கொடுத்துருப்பார். ஒரு கிஃப்ட் சர்ச்சில் ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகள் வழியாகவோ பெரியவர்கள் வழியாகவோ ஆன்மீக வழியாகவோ கிறிஸ்மஸ் ஏதாவது ஒரு நினைவு பரிசு வீட்டில் இருக்கும். இல்லையா? அவர் காலி பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மக்களை நல்ல ஒரு ஊக்கப்படுத்தி பங்குலே அவர்களே நல்ல பணி செய்ய சில சமயம் நமக்கு சக்கரமாக கூட ஏண்டா சாமி போட்டு தொந்தரவு பண்ணுறாரு. ஆனால் அந்த அளவுக்கு இந்த பங்கு உயிரோட்டம் உள்ளதாக இன்றைக்கு இருப்பதற்கு நீங்கள் சாதனை. அவை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு அன்பிகளையும் ஒவ்வொரு மக்களையும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அன்பிகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னார்வலர்கள் இருந்தாலும் சரி என்று ஒவ்வொருவரையும் பார்த்து செய்திருக்கிறார். கருச்சோர்களும் சரி, இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு பங்காக இதை மாற்றி இருக்கின்றார்.
இருக்கின்றார். அவை இந்த பங்கில் மட்டுமல்ல, எல்லா பங்கிலும் தான். இருந்தாலும் இந்த பங்கிலே கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக பணியாற்றுக்காக தந்தையினுடைய நினைவுகளை நினைத்து பார்ப்போம். நாம் இன்று மறக்க மாட்டோம். அவருடைய நினைவுகள் நாம் நெஞ்சத்தில் இருக்கிறது, வெளிக்காட்ட முடியாது. ஆனால் போக போக அவருடைய உள்ள உடலுக்காக அவர்கள் ஜீவிப்பார்கள். நீங்கள் செல்லுகின்ற பணித்தளத்தில் அவர்கள் உங்களுடைய பரிசுகளுக்கு ஜீவிப்பார்கள் என்ற உறுதியுடன் மீண்டும் ஒரு முறை ஆயுத பெயராலும், மரமற்ற நிர்வாகத்தின் பெயராலும், மறைவட்டத்தின் குழுக்களின் பெயராலும், இங்கிருக்கின்ற அழுத்தத்தின் பாராட்டும் பக்கு மக்கள் அனைவரின் பெயராலும் நன்றிகளை பாராட்டி முடித்தார்கள். அடுத்து புதியதாக பொறுப்பேற்ற அருட்தந்தை மரிய ஜோசப் தந்தை இவர்கள் அரவக்குறிச்சியிலும் மேட்டுப்பாளையத்திலும் பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கின்றார். மிக ஒரு ஆன்மீக பணியிடத்திலே மக்களை மேட்டுப்பாளையத்தில் ஒன்றிருக்கும் பணியிலும் அரவக்குறிச்சியிலும் மிக சிறப்பான பணிகளை செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக கல்விப் பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இத்தனை ஆண்டுகள் ஸ்கூல் பணியில் எத்தனை ஆண்டுகள்? 19 ஆண்டுகள் கல்வி பணியிலே தலைமை ஆசிரியராக, பிரின்சிபலாக, பள்ளிகளினுடைய கண்காணிப்பாளராக என்று சொல்லி பல நிலைகளிலே பொறுப்பெடுத்து சிறப்பாக குழந்தைகளுடைய கல்வி தரத்தை வைத்திருக்கின்றார். கல்வி நிறுவனத்தில் வைத்திருக்கின்றார். இன்னும் ஆசிரியர்களுக்கான அந்த பணிப்பொறுப்பை வழங்குவதிலும் பள்ளிகளில் இருக்கின்ற மாபெரும் பணி. ஒவ்வொரு நாளைக்கு காலையில் ஒவ்வொரு அரசு திட்டங்கள் வரும், சட்டங்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த பள்ளிகளை ஒன்றிணைத்து, ஆசிரியர்களை ஒன்றிணைத்து, ஒவ்வொரு பள்ளியிலும் தன்னுடைய ஆசிரியர்களோடு இணைந்து மாணவருடைய வளர்ச்சியும் கல்வியிலும் மிக அக்கறை செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியின் வழியாக மற்றவர்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட கல்வியினுடைய பணியிலிருந்து ஒரு ஓய்வு அல்ல, அதிலிருந்து சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு இதற்கு மீண்டும் பழையபடி பங்கு படிக்க வருகின்றார். தந்தை கென்னடியை போலவே அதே ஆர்வம், அதே துணிவோடும் இந்த பங்கு பணிகளை செயலாற்ற இருக்கின்றார். அவை ஆகியோர் அவருடைய பெயராலும், மறைமாற்று நிர்வாகத்தின் பெயராலும், இங்கிருக்கின்ற அருட்தந்தையின் பெயராலும், திருமணத்தின் மறைவட்டத்தின் பெயராலும் அன்போடு வருகை என்று வரவேற்கின்றனர். இந்த பகுதியில் ஒரு சிறப்பாக முன்னாடி போனேன். இவ்வளவு இந்த பங்கு தந்தைகள் சிறப்பாக செய்வதற்கு காரணம் பங்கு மக்களாக நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பும், நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவும் தான். பங்கு தந்தை மட்டும் பங்கு வழிநடத்த முடியாது. பங்கு மக்களாகிய நீங்கள் இணைந்து செயல்படுகின்ற அந்த வகையிலே கடந்த 5 ஆண்டுகள் அவனாசி பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கு நீங்கள் நல்ல ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த ஆலயம் முடிக்கின்ற திருவாயிலே இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராள உள்ளத்துடன், உங்களுடைய தியாக உள்ளத்துடன் நீங்கள் அவருக்கு பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஜெபத்தில் உடலுழைப்பு மிக சிறப்பாக ஒரு சரித்திரமாக அதை மாற்றீர்கள். அவை பங்கு மக்களாக உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கொடுத்தாக்கிக் கொள்கின்றேன். அவர்களுடைய பெண்களில் வகுப்பு தோழர்கள் அவர்கள் பிறகு 3 வருஷத்துக்கு ஜூனியராக நாங்கள் இருக்கிறோம். அவை சிறிய குடும்பத்திலிருந்து அவரோடு பயணத்தை சொல்லும் பொழுது இருவருமே நன்கு பழகக்கூடியவர்கள், உறவு நிலையை உணரக்கூடியவர்கள். அவை நாம் எந்த அளவுக்கு உறவை வேண்டி காக்கிறோமோ அந்த அளவுக்கு உறவின் வழியாக நாம் வளர்ச்சி காப்போம். எனது தோமையார் வழியாக இறைவன் உங்கள் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த ஒரு நாளினை எழுதி கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி அமர்கின்றேன். ஐந்தாண்டு கால சாதனைக்கு சொந்தக்காரரான நமது பாசமிகு பங்கு தந்தை கென்னடி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அன்பார்ந்த அருட்தந்தையர்களே, புதிய பங்கு தந்தை அருட்தந்தை மரிய ஜோசப் அவர்களே, வட்டார தலைமை குரு அருட்தந்தை அருண் அவர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் ஒரு சில வார்த்தையில் புதிய பங்கு தந்தையை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். 8வது படித்த உடனே அவர் மதுக்கரையிலேருந்து வந்தார், நான் சோமனூர்லேருந்து போனோம். எல்லாம் சின்ன பசங்க. அப்பெல்லாம் நாங்கள் 2 பேரும் எங்களோட ஏற்கனவே 12 பேர் இருந்தாங்க. இப்போ ஃபாதர் மதுரையில் வந்தார், நாங்கள் இருந்து போய் படித்தோம். 10வது படித்தோம். 11, 12 இந்த 2 வகுப்புகளும் நாங்கள் 2 பேரும் ஒரே வகுப்பில் இருக்கோம்.
இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வந்தது, அதனால் பயங்கரமாக படிப்பேன். நான் தமிழ் மீடியத்துக்கு போய் வாய ஆனால் எம்ஜிஆர் பார்த்தேன், எம்ஜிஆர் படித்துக்கிட்டே ஜெயிச்சார். அது ஏற்கனவே சொல்லிக்கிறார். அது மாதிரி இந்த ப்ளஸ் டூவில் வந்து கடைசி டைமில் வந்து அந்த டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், ஃபாதர் வந்து எனக்கு ஒரு 2 மாதம் என்னமோ உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் படிச்சுட்டு இருந்து அங்கேருந்து படித்தார். நான் சென்னையிலேருந்து படித்தேன். நான் தான் நல்லா மார்க் எடுத்து போனேன், ஆனால் மார்க் சொல்ல மாட்டேன். கடைசியில் பார்த்தா ப்ளஸ் டூவில் பார்த்தா அவர் நல்ல மார்க்கு, நான் வந்து கம்மியாக அவ்வளோ அருமையாக படிக்கக்கூடிய அதை சொல்ல நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க், எதையுமே சிறப்பாக சொல்லக்கூடியவர். அதுக்கப்புறம் நாங்கள் சிறிய குடும்பத்தில் 2 வருஷம் தான் படித்தோம். அதுக்கப்புறம் அவர் பெங்களூர் போனார், நான் வந்து பொள்ளாச்சியில் படித்தேன். 1ஆவது விமானம் ஏறக்குறைய 29 வருடத்தை முடித்து 30வது வருடத்தில் நாங்கள் 2 பேர் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அருமையான ஒரு விமானம் நண்பாங்களே. ஃபாதர் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக செய்வோம். எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வோம்னு நினைக்கிறோம். என்னை அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தார். ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா இன்னும் தெரியல, இங்கேதான் தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாரு, எப்படி இருக்கிறாங்க மக்கள், என்ன செய்கிறேன், நல்லா கேட்டுட்டு இருப்பார். இந்த வேலையெல்லாம் முடிச்சதும் மறுபடியும் இடையில வந்து ஒரு தடவை பார்த்துட்டு நல்லா பாராட்டிட்டு போனார். நல்ல ஒரு நண்பர். நாங்களாம் வந்து எப்பவுமே வந்து ஒருவரை பாராட்டிக் கொள்வோம், ஒருவருக்கு நல்ல ஐடியாக்கள் சொல்லுவோம். அருட்தந்தையவர்கள் அந்த விதத்தில் வந்து ஏற்கனவே மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு அருமையான மாதா கோயில் கட்டியிருக்கிறார். அதனால் அவங்க எல்லா திறமையும் இருக்குது. கல்வியை கற்றுக் கொடுத்தது மட்டுமில்லை அன்பார்களே, கட்டுமான பணியிலும் எல்லா அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய நல்ல பண்புள்ளவர், எல்லாருமே இனிமையாக பழகக்கூடியவர், யார் இருந்தாலும் எல்லோரோடையும் இனிமையாக பேசக்கூடிய நல்ல மனம் படைத்தவராக அவர் இருக்கின்றார். அவர் இந்த அஞ்ஞான நேரத்திலே நமது பங்குக்கு கிடைத்தது உண்மையான நம்மளை கொடுத்து வச்சது. சரிங்களா? கடவுள் அவரை நியமித்திருக்கின்றார், புனித தோமையார் அவரை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவர் அன்பானவர்களே, எனக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ அதே போன்று அழுத்தத்தை கொடுத்து பாருங்க. எதுவுமே செஞ்சு பார்த்தா தான் தெரியும். கொடுத்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மிக சிறப்பாக நீங்கள் வருகின்ற காலத்தில் இப்போதிருந்தே திட்டங்களை தீர்த்திருக்கின்றார். பல்வேறு காரியங்களை செய்ய போகின்றார். நல்ல விதத்தில் ஒத்துழைப்பு தாருங்கள். கடவுள் உங்களையும் அருட்தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க மீண்டுமாக வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். ஏற்கனவே சொன்னபடி வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவிலே அதற்கு முன்பாக அருட்தந்தை அவர்களுக்கு வந்து விடுவார். 4 மணி அளவிலே இங்கிருந்து புறப்பட்டு கவுண்டம்பாளையம் சென்று விடுவேன். இந்த நேரத்திலே வருகை புரிந்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து இறைவன் புனித தோமையார் வழியாக வந்திருக்கின்ற குருக்களையும் புதிய பங்கு தந்தையையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒருவருக்காக ஜெபிப்போம். நன்றி. புதிய பங்கு தந்தை முனைவர் மரிய ஜோசப் அடிகளார் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏற்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். பாசமிகு மறைவற்ற முதன்மை ஒரு பெரிய அருள்மொழிகளால் அவர்களே, ஏறக்குறைய 44 ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கிய நண்பராகவும் பாசமிகு தோழராகவும் வயதில் என்னை விட பெரியவராக அண்ணனாகவும் இருந்து இந்த பங்கை கடந்த 5 ஆண்டுகளாக வழிநடத்திய அடிப்படை ஏடிஎஸ் கெனடி அடிகளார் அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாசமிகு மூத்த சகோதரர் அவர்களுடைய நினைவேந்திர மணிகளார் அவர்களே, பீட்டர் மணிதாஸ் அடிகளார் அவர்களே, எனக்கு
அதிபர் ஞானசேகரடிகளார் அவர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். இந்த வேளையிலே புதிதாக இந்த பங்கிலே பொறுப்பேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய செயல் இது. இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான விதத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாக பயணிப்போம், இறையாட்சியை கட்டியெழுப்புவோம். இந்த வேளையிலே என்னுடைய பசங்க விவரத்தோட இந்த 5 ஆண்டுகள் சிறப்பான விதத்தில் இந்த பங்கை வளர்ச்சி பாதையிலே வழிநடத்தி இருக்கின்றார். பல்வேறு பணிகளை திட்டமிட்டு செய்து முடித்திருக்கின்றார். அவர் எல்லா பங்குகளிலுமே சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார். அதே போலவே இந்த பங்கிலும் சிறப்பான விதத்தில் பணியாற்றி இருக்கின்றார். தொடர்ந்து போகின்ற பங்கிலும் பணியாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த விதத்தில் உங்களுடைய ஒத்துழைப்போடு பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரமாக நீங்கள் இவரை ஏற்றுக்கொண்டு இவருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். அதனுடைய பலனை இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. அழகிய ஒரு ஆலயம், கோபுரம், இப்படி பல்வேறு விதத்தில் பல்வேறு பணிகளை செய்திருக்கக்கூடிய என் பாசமிகு நண்பருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து அவருக்கு உங்கள் அனைவருடைய நாடும் நன்றியை தொடர்ந்து நம்முடைய செபங்கள் என்றும் உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த சாதனையை உங்களுக்கு நன்றியாக அறிவிக்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய பாசத்திற்குரிய மறைவட்ட முதல் குரு தந்தை KMC அருண் அவர்கள் சிறப்பான விதத்தில் மறைவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆயருடைய வழிகாட்டுதலில் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சிறப்பாக இந்த பங்கிலே நான் பணிப்பொறுப்பை ஏற்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அதற்கான திட்டமிடுதல் அனைத்தையும் செய்து இந்த நாளில் இந்த பங்கின் பணியை ஏற்பதற்கு தேவையான அனைத்தையும் செய்து நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே உங்கள் அனைவருடைய பெயரால் அவருக்கு இந்த சான்றை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பாளர்களே, நம்ம சில முடிவுகள் தான் இருக்கக்கூடிய தந்தை பலவேந்திரம் அடிகளார் அவர்கள் எனக்கு மூத்த சகோதரர் போன்றவர். நாம் முதலாவதாக 1998ஆம் ஆண்டிலே அரவக்குறிச்சியின் பங்கு தந்தையாக 7 ஆண்டுகள் 98லிருந்து 2000 வரை பணியாற்றினேன். அந்த சமயத்திலிருந்து அவர் அந்த மண்ணின் மைந்தர். அங்கே சிறப்பான விதத்தில் பல்வேறு விதத்தில் பணியாற்றுவதற்கு உற்சாகத்தை கொடுத்தவர். அதே போலவே அவருடைய குருத்துவ வெளியில்லாவை 1999ஆம் ஆண்டு எடுத்து நடத்துவதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்தது. இப்போது அவர் பொன்விழா ஆண்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். 2024 பொன்விழா வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வதோடு இன்னும் சிறப்பான விதத்தில் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீங்கள் லைசன்ஸ் இதில் வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே அடுத்த 10 நிமிடத்திற்குள்ளாக என்னை தொடர்பு கொண்டு முதலாவதாக வாழ்க்கைய பாசத்துக்குரிய சகோதரர் தந்தை பலவேந்திரம் அடிகளார் தான். அவனாசி போறீங்க,
நீங்கள் பங்கிலே நல்ல முறையில் பணியாற்றி இருக்கிறீர்கள், ஆகிய தொடர்ந்து நல்ல முறையில் பணியாற்றுவீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ பொறுப்பேற்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறப்ப அதான் சொன்னேன். அதே போல் டேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னு அவருக்கு சொன்னேன். அப்போ ஒரு கொடைக்கானல் ஒரு மீட்டிங்கில் இருந்தார். அப்புறம் நேற்று என்னை தொடர்பு கொண்டு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார், நாளைக்கு நான் வரேன் அப்படின்ட்டு. அது இப்போது அவர் திண்டுக்கல்லிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் கூட என் மீது கொண்ட அன்பினாலும் பாசத்தினாலும் என்னை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் மூத்த சகோதரராக திண்டுக்கல்லிருந்து இன்னைக்கு காலையில் இதற்காகவே இந்த திருப்பலியிலே பங்கேற்பதற்காகவே வந்திருக்கின்றார். வந்து திருப்பலியிலே பங்கேற்று முடிந்தவர்கள் செல்ல இருக்கின்றார். ஆகவே இத்தனை தொலைதூரம் வந்து சிறப்பாக என்னை உற்சாகப்படுத்தியதற்கும் இந்த நாளிலே இந்த பங்கிலே புதிதாக பொறுப்பேற்கின்ற போது உடனிருந்து உங்களுடைய ஆதரவையும் ஜெபத்தையும் கொடுத்ததற்காக சிறப்பான விதத்தில் பங்கு மக்களோடு இணைந்து நன்றி கூறுகின்றோம். அருகில் இருக்கக்கூடிய பிஷப் உருவாகசாமி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தந்தை பீட்டர் மரியதாஸ் அவர்களும் என்னோடு இணைந்து பல்வேறு விதத்தில் பணிகளை செய்வதற்கு உதவுகின்றார். இந்த நாளிலே நான் இங்கு பொறுப்பேற்கின்றேன் என்றவுடன் இப்போ கண்டிப்பாக வருகின்றேன் என்று சொல்லி இங்கு வந்திருக்கின்றார். அவருக்கும் அதே போலவே அது ஞான செய்வர், அவர் ஏஞ்சல் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இப்போது முதல்வராகவும் தாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒண்டிப்புதூர் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் என்னோடு 6 மாதங்கள் ஒன்றாக இருந்து பணியாற்றி இருக்கின்றார். என்னோட மிக பாசமாக இருக்கக்கூடிய அருட்தந்தை அவரிடத்தில் சொன்னபோது கூட கண்டிப்பாக நான் வருகின்றேன் என்று சொல்லி இந்த நாளில் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இருவருக்குமே என்னுடைய நன்றிகளை இந்த பொன்னாடைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே அருட்கண்ணியர்களுக்கும் இறை மக்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே நன்றி. வார நாளாக இருந்தாலும் கூட இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு என்னோடு இணைந்து செலுத்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நாம் பயணிக்கப் போகின்றோம். ஆகவே அருட்தந்தை கென்னடி அவர்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ அதுபோல சிறப்பான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். ஒரு சில சமயத்தில் பங்கு தந்தை முன்னாடி இருக்கிறவரை சிறப்பாக அந்த ரோடு போட்டிருந்தாருன்னா அதில் போகிறது ஈஸி. அந்த விதத்தில் என்னுடைய பயணம் எளிதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பீர்கள். ஒரு கரம் என்றுமே ஓசை தராது, கரங்கள் இணைய வேண்டும், ஓசை நிறைவாக கிடைக்கும். அந்த விதத்தில் நாம் அனைவரும் இணைந்து இறையாட்சியை கட்டி எழுப்போம். இறைவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி. காட் பிளஸ். அனைவரும் எடுத்து நிற்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் அன்பு தெய்வமே, இங்கு கூடியிருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும் அனைத்து குடும்பங்களிடம் அன்பியங்களிடம் நிறைவான மகிழ்ச்சி, சமாதானத்தையும் ஒற்றுமையும் தாரும். பொருளாதார வலிமையிலே முன்னேற்றத்தை தாரும். குழந்தைகளுக்கு
ஞானத்தையும் நட்படிப்பையும் தாரும். இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல எதிர்கால வாழ்வையும் வேலை வாய்ப்பையும் தாரும். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்று மாலும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே வருகின்ற வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருவிதிய பெருவிழா மற்றும் முதல் வெள்ளிக்கிழமை. ஆகவே நம்முடைய அருட்தந்தையை அனுப்புகின்றவர்கள் செல்லலாம். மற்றவர்கள் திருப்பணிக்கு மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல் திருப்பணியும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு வழக்கம் போல திருப்பணி இருக்கும். நன்றி. மற்றவை ஞாயிற்றுக்கிழமை